கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவும் ரெண்டு பேரும் குரு பெயர்ச்சியினுடைய பலனை சொல்ல வந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற போகிறார். மிகப்பெரிய ஆளுமையோட ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. நம்ம பொறுத்தளவுக்கு குரு பகவான் அப்படின்றது இருக்கிறதுலையே முழு சுபகிரகம் அப்படின்றது குரு பகவானை சொல்கிறோம். அப்படியேற்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு அங்கே உச்சநிலையை அடைஞ்சி வர்றாரு. குருவுக்கு பலம் அப்படின்றது உச்ச வீடு அப்படின்றது கடகம், அதுக்கு மாறுறாரு. சரி, அதுக்கு மாறுறவர் அங்கே எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் 26 மே 2026 20 அக்டோபர் 2026 வரலும் சற்றேறக்குறைய 147 நாட்கள் அவர் கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையை செலுத்துகிறார். குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது. செவ்வாய் பகவானுக்கு, சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு. அப்படியேற்பட்ட குரு பகவானுக்கு விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையும் சதசப்தம பார்வையான 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்போ குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துகிறாரு, கடகத்தை வலுப்படுத்துகிறாரு, அவருடைய பார்வை பெறக்கூடிய விருச்சிகத்தை பலப்படுத்துகிறாரு, அவருடைய இன்னொரு பார்வை படக்கூடிய மகரத்தை வலுப்படுத்துகிறாரு, அடுத்தது அவருடைய இன்னொரு வீடான மீனத்தையும் வலுப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல கையில் செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். ஆனாலும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். சரி, இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க குருவுக்கு வீடு, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 2 வீடு உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவானுக்கு 2 வீடு. முதல் வீடு தனுர், 2வது வீடு மீனம். அடுத்தது பார்வை பலம் அப்படின்றது விசேஷ பார்வைகள் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அடுத்தது குரு அப்படின்றத பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகர், தனக்காரகர் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படியேற்பட்ட குரு நம்ம எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை என்ன சொல்லுவோம், உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாருங்கள் அப்படின்றோம். எதை வச்சு? தனக்காரனான குருவும் புத்திரக்காரனான குருவும் டிரான்சிட் ஆகிறத வச்சு தான் பலன் பார்க்குறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். அப்படி வரும்பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களில் குருவுடைய பார்வை வச்சு பலனும். அப்போ இந்த குருவுக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மஞ்சள் நிறம். புஷ்பத்தில் பார்த்தோம்னாக்க முல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கல் அப்படின்னு பார்த்தாக்க புஷ்பராக கல். அடுத்தது வேர்க்கடலை மற்றும் வெள்ளை மூக்கு கடலை இவருக்கு பிடிச்சது. அடுத்தது இவருக்கு பிடிச்ச நைவேத்திய பதார்த்தம் அப்படின்னாக்க சக்கரை பொங்கலை சொல்லலாமா? கண்டிப்பாக சக்கரை பொங்கலை சொல்லலாம். அதே போல் தானத்தில் சிறந்தது நெய் தானம் பண்ணுறது, இனிப்பு பொங்கல், இனிப்புகள் எல்லாத்தையுமே பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இதை சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு அப்படின்னாக்களே பரப்பு கொடுங்க, ஆன்மீகத்தை பறக்கக்கூடிய குரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு அப்படின்னா நேர்மை, சத்தியம், தர்மம். அப்போ இத்தனையும் உண்டான குரு பெயர்ச்சி அடைஞ்சி அவர் நின்ற இடத்தையும் பார்த்த இடத்தையும் எப்படியெல்லாம் பலப்படுத்த போகிறாரு. குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதன் மூலியமாக குரு பகவானால் வரக்கூடிய வர போகும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அது சூரிய ஒளியை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். இப்போ அந்த குரு உச்சம் பெற்று போகிறதுனால குருவினுடைய உச்சம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். யார் யாருக்கு அப்படின்னா கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மகரத்துக்கு மற்றும் மீனத்துக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பலம் நல்லபடியாகவும் இருக்கும். பேச்சுக்களில் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். அது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரி, குரு பகவான் சில நேரத்தில் சில விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்கி பண்ணும்போது அது தடங்களாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ குரு பகவானுக்கு உண்டான பிரீத்தி பண்ணணும். அதுக்கு தான் சொன்னோம். இப்போ குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொன்னோம். அது ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதும் வியாழக்கிழமை அன்னைக்கு முதல் மணி நேரம், சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில் நெய் விளக்கு ஏற்றுறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இப்போ குரு பகவானுக்கு ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும், குருவினுடைய பார்வை என்னென்ன ஏற்றங்கள் வரும்
அப்படின்றத ஒரு ராசியாக என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். என்ன சார் 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்களே, என்ன சார் இது இப்படி சொல்லிட்டீங்க, எடுத்த உடனே 10ல் வராரு சார்? கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரையிலும் 2 மறைந்த இடத்திற்கு அதிபதியாக வரார். அதாவது 3, 6க்கு வரார். அவர் 10ஆம் இடத்துல போய் ஏற்கனவே கெட்டு போயிருக்கார். அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால பெரிய இது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடையாது. உங்களுக்கு பதவியில் மாற்றங்கள் வரும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பதவியில் மாற்றங்கள் வரும், ஏமாற்றம் இல்லாமல் ஏற்றங்கள் வரும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. பதவியில் மாற்றங்கள்னு சொல்லும்போது உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று அங்கே போய் பண்ண வேண்டிய வேலைகளாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தினுடைய தொழில் ஸ்தானம்ன்றது தொழிலில் அதீதமாக இன்னும் ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதீதமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். கர்மஸ்தானமே 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லி அதில் போய் சுபரான குரு போய் இருக்கார் அப்படின்னா நல்ல விதமான சம்பாத்தியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறார். அதாவது தனகாரகனே தனஸ்தானத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது எந்த மாதிரியான வியாபாரத்தை பண்ணிங்கன்னாலும் அதில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் அதாவது எண்ணெய் கொட்டுற மாதிரி பிசுறு இல்லாமல் டேப்பில் வர மாதிரி வந்துட்டுருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. பண வர்றதுக்கு பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சுப காரியங்கள், சுப விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். அமைதி இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்களேனால் நல்ல ஒரு அமைதி இருக்கும், பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும், பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். பேச்சில் பார்த்தீங்கன்னா பேச்சின் மூலியமாகவே அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய பேச்சை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். என்ன இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றதுனால உங்களுடைய பொறுப்புகளிலிருந்து சற்று நீங்கள் விலகி நின்று இருக்க வேண்டிய கட்டாயங்கள் நிச்சயமாக வரும். சரி, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் 6ஆம் இடம்னு இந்த 2 ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். இந்த 2 ஸ்தானம்னு சொல்லக்கூடியது மிகவும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் என்ன விதமான ஏற்றத்தை மாற்றத்தை கொடுப்பார்? அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த மாறுதல்களை கொடுக்கக்கூடிய கோவில்களுக்கு போகலாம், என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்பொழுதுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. துலாம் ராசியுடைய அதிபதி அசுர குருவான சுக்கிரன். அவருக்கு 10ஆம் இடமான கர்க்கடகத்தில் குரு உச்சம் பெறாரு. இவர் தேவகுரு, அவர் அசுரகுரு. எப்போ இந்த காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்கும். இதை தவிர நம்ம துலாம் ராசிக்கு 4ஆம் இடமான மகரத்தை உச்சம் பெற்ற குரு சப்தம பார்வை பார்க்குறார். அப்போ 4ஆம் இடம் வலுப்பெறுது. துலாம் ராசியை சேர்ந்த குழந்தைகள் லோயர் எஜுகேஷன்னா உங்களோட ஜோதிட சாஸ்திரத்திற்கு +2 வரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்த ஞாபக மறதி அத்தனையும் நல்லபடியாக போய் படிப்பில் கவனம் செலுத்துவாங்க. அடுத்து உயர்கல்வி போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தால் ஜெயமாவாங்க. இதை தவிர கடந்த காலகட்டங்களில் துளாராசி என்பவர்களுடைய மாத்ருன்னா அம்மாவுக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த உடல்நல தொந்தரவுகளை ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பார்க்கையில் உடல் நலத்தில் உள்ள தொந்தரவுகள் கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக மறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது நானும் துளாராசியை சேர்ந்த நானும் வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு சைக்கிள் வச்சுருக்கிறவங்க 2 வீலரும், 2 வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வச்சுருக்கிறவங்க சேடன் காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குருவுடைய பார்வைப்படும்போது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரா
கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள், சாமி நானும் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்காம திண்டாடி தருப்பொருக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது அவருடைய சொந்த வீடு. அங்கே ஏற்கனவே கர்மக்காரனான சனி பகவானும் இருக்கிறாரு. பார்க்கும்பொழுது நீங்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்குங்க. 26 மே 2026லேருந்து 20/10/2026க்குள்ளார துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும். அடுத்தது துலாம் அப்படின்னாலே சுக்கிரன் தொடர்பு. கலைத்துறையை துறைப்படுறவங்க, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு. சாமி நானும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணுறேன், பட் அது எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு முன்னணி கலைஞர்கள், திரைத்துறையை சேர்ந்த முன்னணி கலைஞர்களும் சரி, சின்னத்திரையை சேர்ந்த முன்னணி கலைஞர்களும் சரி, பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன், லைட் பாய் எல்லாருக்குமே இந்த துளாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த 26 மே 2026லேருந்து 20/10/2026க்குள்ளார ஏற்றம் ஏற்றம் ஏற்றம், தொழிலில் முன்னேற்றம், வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, பண வரவு எல்லாமே கிடைக்குமா? கிடைக்கும். இருந்தாலும் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை, சுவாதி, விசாகம் நண்பர்களுக்கு அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியான பலன்களை கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது குழந்தை கிருஷ்ணன் அவதரித்திருக்கக்கூடிய குருஸ்தலமான குருவாயூர். திருச்சூர்லேருந்து பக்கத்தில் இருக்க குருவாயூர் போயிட்டு ஒரு ட்ரிப்பு கண்டு தொழுதுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றம் வருமா? மாற்றம் வரும். ஏற்றம் வருமா? ஏற்றம் வரும். நடக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட விட்டு பனி எப்படி விலகுதோ விலகும். சாமி எனக்கு குருவாயூர் போகிறதுக்கு நேரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, லீவு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவோடைய ஓரையான 6-7 3 நெய் தீபம் ஏற்றி 9 முறை பிரதட்சணம் வாங்க. அதே போல் மாத கடைசியில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணி, அங்கே உள்ள சிவாச்சாரிய பட்டாச்சாரியரை சொல்லி சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பண்ணிவிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுடைய மத குருமார்களுக்கு மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் அங்கவஸ்திரம் இதை வாங்கி கொடுங்க. இதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு 154 எண்ணிக்கை இல்லை 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி சாத்துங்க. அதே போல் கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வேர்க்கடலை சுண்டல் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க. வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? விலகும். சரி, மொத்தத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன நற்பலன், என்னென்ன கெடுபலன் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அற்புதமாக சொன்னீங்க. துலாத்தை பொறுத்தவரை ஏற்றம் மிகுந்த காலமே. ஏனென்றால் 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தாலும் தொழிலில் சில மாறுதல்களை செய்வார். எடுத்த விஷயங்களில் நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் உங்களுடைய 10ஆம் இடம் வலுப்பெறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம், ஏமாற்றம் இல்லாத வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பதவி புகழில் சற்று களங்கம் வந்தாலும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பணம், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, இதை தவிர பேச்சில் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும், போட்டிகளில் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வை பெறுவதனால் நிச்சயமான வெற்றியை தக்க வைக்க முடியும் அப்படின்றதையும், உங்களுடைய ராசிக்கு உடல் நலத்தில் பின்னடைவு இருந்ததேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவும் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 85 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி,
நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.